ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனி ப்ராஜெக்ட்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் ஆப் ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்பென்மேட். ஸோ இது என்ன மாதிரி அப்ளிகேஷன்னா, இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் அப்ளிகேஷன். ஸோ ஆப்பை பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனல் அவுட்புட் வந்து. ஸோ நம்மளோட ஆப் வந்து ஹோம் பேஜில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட மெயின் பர்பஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஸோ நம்ம பர்சனலாக வந்து என்னெல்லாம் வந்து ஸ்பெண்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு யூசர் வந்து அவங்களோட இன்கம் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ், ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அவங்களால ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப்லைனில் தான் ஒர்க் ஆகும் இந்த ஆப்பும். ஸோ இதுக்கு வந்து எந்த வித இன்டர்நெட் யூசேஜும் தேவையில்லை. இந்த ஆப்போட இன்ஸ்டலேஷன் அப்புறம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்னா என்ன, அதோட தேவை எதுக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட அன்றாட நம்ம கையில் வர்ற பணப்புழக்கம் இருக்குல்ல, ஸோ கையில் வர்ற இன்கம் அப்புறம் நம்மளை விட்டு போகிற அந்த ஸ்பெண்டிங், ஸோ ரெண்டையுமே வந்து ரெக்கார்டிங் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணி, ஸோ நம்மளோட ஸ்பெண்டிங்கோட ஹேபிட், அதாவது நம்மளோட காசு வந்து நம்ம எதில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்புறம் நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்னு சொல்லுவோம். எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஸோ வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஜாப் செஞ்சு. ஸோ அது வந்து அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ட்ராக் பண்ணலன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து அதை பற்றின ஒரு ஐடியாவே இருக்காது. நம்ம ஏர்ன் பண்ணுற மணிலாம் வந்து நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் இருந்தோன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து கடைசியில் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து என்ன மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஸோ இன்கேஸ் நம்ம வந்து மணியை வந்து ஏதாவது ரொம்ப ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுறோம் ஒரு கேட்டகரியில், இல்லை முக்கியமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு விஷயங்களுக்கு செலவு பண்ணுறோன்னா, ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸில் இருக்க ப்ராப்ளமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நிறையவே காமன் வேஸ் வந்து இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பேப்பர் பென் வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் நம்ம இன்றைக்குமே வந்து சில ஷாப்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பென்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு லெட்ஜர் புக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட். அண்ட் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னென்னா, ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸல் இருக்குது, அதுக்கப்புறம் டேலி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபீஸிபிள் கிடையாது. ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்லாம் வந்து டெக்னிக்கல் யூசர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து அதை ஈஸியாக யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்க முடியும். பட் ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை வந்து ஓரளவுக்கு டெக்னிக்கல் சைடே நாலேஜ் இல்லாதவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணனா ரொம்பவே டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஆப் வந்து அந்த பிக்சர்லேயே வருது. ஸோ வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணுறது எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் மொபைல் அப்ளிகேஷன். ஸோ மொபைல் வந்து இப்போ எல்லார் கையிலையுமே சகஜமாக இருக்குது. நம்ம டெவலப் பண்ணுற ஆப் வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாகவும் ஆக்சசபிளாக இருக்கணும், அதே சமயம் எல்லாருக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதோட பெனிஃபிட் என்ன நம்மளுக்கு அட் லாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் மூலிமா நம்ம ஃபைனலாக என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு ஆக்ஷனபிள் ஃபினான்ஷியல் ஹேபிட்டை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்மளோட ஃபினான்ஸ் வந்து எங்கே செலவு பண்ணுறோம் அப்புறம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோன்ட்டு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுனாலே நம்ம வந்து நம்மளோட மணியை வந்து நல்லாவே க்ரோ பண்ணிவிட்டு நல்ல ஒரு எக்கனாமிக் பாத்தில் வந்து போக முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்கோட ஓவர்வியூ பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட ஆப்போட இன்ஸ்டலேஷன் அதுக்கப்புறம் டெமோ பார்ட் வந்து இப்போ கவர் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான சோர்ஸ் கோட் வந்து நம்ம யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு செக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிப் ஃபைல் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ என்னோட சிஸ்டமில் நான் டெமோ ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுக்குள்ளே தான் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எல்லா ஃபைல்ஸும் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு WinRAR இல்லை 7zip இந்த மாதிரி எதனா டூல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கு பாஸ்வேர்டு வந்துட்டு நம்மளோட வெப்சைட் நேம் தான், ஜிடி ப்ராஜெக்ட்ஸ் வேர்ல்டுன்னு என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எல்லா ஃபைல்ஸும் வந்து இதுக்குள்ள வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். உங்கள் சிஸ்டமில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவே இன்ஸ்டால் பண்ணலன்னா அதுக்குமே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள், நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வெல்கம் ஸ்க்ரீன். ஸோ இங்கே தான் வந்து நம்ம சிஸ்டமில் என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கோங்கிறது லிஸ்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஓப்பன். இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த பாத்தை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் என்னோட சிஸ்டமில் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் டெஸ்க்டாப் டைரக்டரி சூஸ் பண்ணிவிட்டு டெமோ ஃபோல்டர். ஓகே, ஸோ நீங்களுமே ஈஸியாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப்லேயே ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிஷியலாக இது வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸையும் வந்து அது இம்போர்ட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே பில்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் கரண்ட்லி அது என்னெல்லாம் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பேக்ரவுண்ட். ஸோ இது எல்லாமே ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே பேக் எண்டில் நம்மளுக்கு சிங்க் ஆகி முடிச்சோன்னே நம்மளால இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல வந்து நீங்க இந்த லைன் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நம்மளோட பில்டு வந்து சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்வயர்டான எல்லா ஃபைல்ஸும் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே வந்து நம்ம ஸ்கோப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்ன்னு செலக்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு வேற எதனா சூஸ் ஆயிருந்ததுன்னா நீங்களும் வந்து இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மேஜர் நம்மளோட சோர்ஸ் கோட் எல்லாமே வந்து இந்த ஆப் டைரக்டரிக்குள்ள தான் இருக்கும். ஆப் எஸ்ஆர்சி ஃபோல்டர், அதுக்குள்ள மெயின், இங்கே ஜாவா. ஸோ இதுதான் வந்து நம்ம பேக்கேஜ் நேம். ஸோ அந்த பேக்கேஜ் நேம் கீழே இந்த இதெல்லாம் வந்து ஃபைல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து கொட்லின் பேஸ்டு ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு இன்டர்னலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொட்லின் ஃபைல்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் ஃபோல்டர் இருக்கும். ஸோ ரிசோர்ஸ் ஃபோல்டரில் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இமேஜஸ் அதுக்கப்புறம் லேஅவுட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆப்பை எதனா எடிட் பண்ணால் இந்த லேஅவுட் தான் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் வந்து அந்த ஃபைல் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து உங்களால் அதை வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து டிசைன் மோட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி யூஐலேயே வந்து நீங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எதனா புதுசாக பட்டன் ஆட் பண்ணணும் இல்லை இமேஜ் ஆட் பண்ணால் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இங்கேருந்து ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இந்த இதுக்குள்ளே பிளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணிக்கிட்டே போகலாம். இல்லை நீங்கள் சோர்ஸ் கோடில் எடிட் பண்ணோன்னா இங்கே போயிட்டு கோட் செக்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சோர்ஸ் கோட் மாதிரி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் லைன் பை லைன் பார்த்தும் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெண்டையுமே வச்சுக்கிட்டு பேரலாக எடிட் பண்ணால் இந்த நடுவில் இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். உங்களால் டிசைனையும் பேரலாக பார்க்க முடியும், கோடிங்கையும் பேரலாக பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் உங்கள் ஆப்பை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்புக்கு என்னெல்லாம் வந்து பெர்மிஷன்ஸ் ரிக்வயர்டாக இருக்குது, அப்புறம் வந்து அப்ளிகேஷனோட நேம், ஸோ இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இதுவும் சிம்பிளான ப்ராஜெக்ட்னால நம்மளுக்கு வந்து பெருசாக அதிகமாக எதுவும் பெர்மிஷன்ஸ் ரிக்வயர்டு கிடையாது. வெறும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்மளோட
அந்த டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டீடைல்ஸ்லாம் வந்து நம்மளோட ஃபோனில் தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ எல்லாமே இது வந்து ஆப் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப்லைனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பில்டு கிரேடில் இந்த ஃபைல் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ரெக்வயர்டான எல்லா டிபெண்டன்சிஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து எந்த வேர்ஷனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மினிமம் எஸ்டிகே வந்து 23 செட் பண்ணியிருக்கோம். ஸோ 23 ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லேருந்து டார்கெட் எஸ்டிகே 33 வரைக்கும் இது வந்து சப்போர்ட்டபுளாக இருக்கும். அண்ட் கீழெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டன்சிஸ், ஸோ என்னெல்லாம் வந்து இந்த ஆப் வந்து எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சிஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுதுங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது ரூம் டேட்டா பேஸ். ரூமுங்கிறது ஒரு இன்டர்னல் டேட்டா பேஸ் மாதிரி தான். ஸோ உங்கள் ஃபோனுக்குள்ளேயே வந்து அது வந்து டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எதுவும் இன்டர்நெட் யூசேஜ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளோட ஃபோனோட இன்டர்னல் மெமரியிலே வந்து இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ரூம் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி என்னெல்லாம் டிபெண்டன்சிஸ் இருக்கோ ஸோ எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த ஓப்பன் சிஎஸ்வி. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ்லாம் வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நம்ம வந்து இந்த ஓப்பன் சிஎஸ்வியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது கிரெடிட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட வெப்சைட் ரிலேட்டட் டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல், டெலிகிராம் சேனல் இதெல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கறனாலும் இதை பார்த்து விசிட் பண்ணிக்கலாம். அண்ட் கிரெடிட்ஸ், ஸோ டெவலப்பர் கிரெடிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் லைசன்ஸ் டீடைல்ஸ்லாம் நீங்கள் இங்கே வியூ பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல் ப்ராஜெக்ட் சம்மரி ஃபைல் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் மொத்தமாக நீங்கள் வந்து ஓவர் வியூவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படிங்கிறது ஒரு பிரீஃப் சம்மரி வந்து இங்கே கொடுத்துருப்போம். டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேஜராக கொட்லின் தான் இருக்கும். ஆர்கிடெக்சர் வந்து MVVM. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆர்கிடெக்சர். ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். அண்ட் UI டிசைன் வந்து XML பேஸ்டு தான் ஃபுல்லாகவே. அண்ட் ஸ்டோரேஜுக்கு நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் ரூம் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து SQLite பேஸ் பண்ணது, முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நேவிகேஷனுக்கு ஃபுல்லாக ஜெட்பேக் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் IDE நம்ம பார்க்குற மாதிரி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம இந்த ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸும் நாங்கள் இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எங்கன்னா ஸ்டக் ஆகிட்டிங்கனாலும் நீங்கள் இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸை ரீட் பண்ணியும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் அந்த ஆப்பை. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து எப்படி வந்து நம்ம அமௌண்ட் என்டர் பண்ணி எப்படி வியூ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம ஃபியூச்சரில் என்னெல்லாம் வந்து புதுசாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். லைக் இப்போ இருக்கிறத விட இன்னும் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் சம்மரி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து லைவாக வந்து நம்ம எமுலேட்டரில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட சிஸ்டமில் ரைட் சைடில் இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், கிராடில், அதுக்கப்புறம் டிவைஸ் மேனேஜர், அப்புறம் ரன்னிங் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது டிவைஸ் மேனேஜர். ஸோ உங்கள் ஆப்பை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிவைஸ் இன்பில்டாக இருக்க எமுலேட்டரை யூஸ் பண்ணுறது, இல்லைனா உங்களோட ஃபோனை வந்து USB கேபிள் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா லாஸ்ட் அப்ரோச் வந்து ஆப்பை வந்து APK ஃபைலில் வந்து பில்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து ஜஸ்ட் இன்பில்ட் எமுலேட்டரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் டிவைஸ் மேனேஜரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுக்கணும். இனிஷியலாக இங்கே வந்து எந்த டிவைஸும் இருக்காது. நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆட் அ நியூ டிவைஸ், இங்கே போயிட்டு கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ். ஸோ இப்போ வந்து ஹார்ட்வேர் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து என்ன ஸ்க்ரீன் சைஸ் அது வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கேட்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், 6.4 ஸ்க்ரீன் சைஸ். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த வந்து எந்த OS வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரிலீஸ் நேம்னு சொல்லுவாங்க.
அண்ட் இங்கே இருக்கிறது ஏபிஐ, இது வந்து ஆர்கிடெக்சர் நேம். அதுக்கப்புறம் இது வந்து டார்கெட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறையவே இருக்கும். நம்ம ஃபேமஸாக பார்த்தது நவ்கட், ஓரியோ, பை. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நேம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 ஓகேங்களா, பை வந்து. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்து இது போர்ட்ரைட்டில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃபோனை லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு வியூ பண்ண போகிறீங்கன்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா செட்டிங்ஸும் கொடுத்துட்டு உங்களோட டிவைஸுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஃபால்ட்டாக அதே நேம் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி டிவைஸ் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் டிவைஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே போயிட்டு டிவைஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எமுலேட்டட் டிவைஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்க்கணும், நீங்கள் இந்த இடத்துல நம்ம டிவைஸை வந்து சூஸ் பண்ணணும், எந்த வந்து எமுலேட்டர் டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்னு செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக இங்கே ரன் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆப் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன் கொடுக்குறோம். ஸோ இப்போ லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிரேடல் பில்ட் வந்து அகைன் வந்து பில்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட எமுலேட்டர் டிவைஸில் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும், நம்ம பில்ட் பண்ண ஆப்பு. ஸோ இப்போ கிரேடல் பில்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த ஆப் வந்து நம்மளோட எமுலேட்டரில் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்போட ஹோம் பேஜ். ஸோ இங்கே நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, டாப்பில் வந்து டாப் பாரில் ஃபில்ட்ரு வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து அது ஓவரால் செலக்ட் ஆகிருக்கும். இல்லை வெறும் இன்கம் மட்டும் நம்ம பார்க்கணும்னா இன்கம் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்க்கணும்னா எக்ஸ்பென்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு தீமை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்கிள் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா டார்க் தீமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப் வந்து சேஞ்ச் ஆகிடும். இல்லை லைட் தீம் தான் வேணுனாலும் அதை அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா லைட் தீமுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து தீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது மெனு ஆப்ஷன். ஸோ இதில் வந்துட்டு அபவுட்டும் எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்விங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அபவுட்டில் வந்துட்டு நம்ம டெவலப்பர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே ஃபுல்லி கஸ்டமைசபிள். அண்ட் எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்விங்கிறது நம்ம இந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ 1 by 1 டெமோ பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து இதை வந்து கார்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நெட் பேலன்ஸ்ன்ட்டு இருக்கும். ஸோ நெட் பேலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எவ்வளோ இன்கம் வந்திருக்கோ ஸோ அதுலேருந்து எக்ஸ்பென்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டா இப்போ எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நெட் பேலன்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களால் இன்கம், டோட்டல் இன்கம் பார்த்துக்கலாம், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக என்னெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெமோக்காக ஒரு புது டிரான்சாக்ஷன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இதை ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம டைட்டில் அப்புறம் அமௌண்ட் இதெல்லாம் வந்து கொடுக்கணும் இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து மூவிக்கு போகலாம்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ஆனது வந்து 600. டிரான்சாக்ஷன் டைப் வந்து இது எக்ஸ்பென்ஸ், டேக் வந்து கேட்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் எந்த டேக் இது கீழே வரணும். ஸோ இது வந்து என்டர்டைன்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ டேட் வந்து செலக்ட் பண்ணணும். நேற்றுக்கு டேட் வச்சுக்கிறேன். இப்போ நோட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து மேண்டட்டரி கிடையாது, பட் ஜஸ்ட் நம்மளுக்கு இதை வந்து அகைன் ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஏதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணால் இந்த நோட்ஸ் ஃபீல்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டு சேவ் டிரான்சாக்ஷன்.
இப்போ நம்மளுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ண நம்ம டீடைல்ஸ் வந்து இங்கே மேலே வந்து ரீசன்ட் டிரான்சாக்ஷனில் ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க இல்லை எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் அதை போயிட்டு அகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸு. இந்த இதை வந்து நீங்கள் என்டையராக டெலீட் பண்ணனா இந்த டெலிட் ஐக்கான் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் பண்ணிடலாம். இல்லை ஏதாவது அமௌண்ட்டு இல்லை வேறு எதனா எடிட் பண்ணால் ஜஸ்ட் எடிட். இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் அகைன் எதனா எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன் 650. அகைன் சேவ் கொடுக்குறேன். இப்போ அகைன் வந்து நம்ம அமௌண்ட் ஃபீல்டு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இதுவுமே வந்து நீங்கள் வந்து யாருக்குன்னா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போயிட்டு ஷேர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணலாம். இது வந்து 2 ஆப்ஷன்ல வந்து நீங்க ஷேர் பண்ண முடியும். எய்தர் டெக்ஸ்டா ஷேர் பண்ணலாம் இல்ல இமேஜா வந்து ஷேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா மெசேஜ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ நோட்ஸ், டேட், அப்புறம் டேக், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலேயே வந்து வந்துடும். நம்ம அங்கே யூஐல என்னெல்லாம் பார்த்தோமோ ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக கம்பைல் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஷேரஸ் டெக்ஸ்ட்டு. இல்லை நீங்கள் இமேஜாக ஷேர் பண்ணாலும் ஜஸ்ட் ஷேரஸ் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு அனதர் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் மாதிரி ஷேர் பண்ண முடியும் நம்மளால. அண்ட் இங்கே ஹோம் பேஜில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னா இப்போ ஜஸ்ட் நான் இன்கம் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இன்கம் மட்டும் அழகாக ஃபில்டர் ஆகி வந்துடும், எவ்வளோ வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு. இல்லை நான் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பென்ஸ் ஃபீல்டு மட்டும் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ எவ்வளோ வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் லாஸ்ட்டாக ஒன் மோர் ஃபீச்சர் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தா இந்த எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்வி. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் நேம்ல சிஎஸ்வி ஃபார்மேட்ல வந்து அது எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம மோஸ்ட்லி எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஏன் வந்து இது ரொம்பவே எசென்ஷியல், அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து நம்ம எதுக்கு பில்ட் பண்றோம், இதோட அப்ஜெக்டிவ், இதோட ஃபீச்சர்ஸ், ஸோ எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நீங்க இன்கேஸ் இந்த ஆப்பை எமுலேட்டர்ல போட்டு டெஸ்ட் பண்றது எதனா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் இப்போ சொல்றேன். நீங்க இங்க போயிட்டு ஹாம்பர்கர் சிம்பிள் கொடுத்துட்டு இங்க போனீங்கன்னா பில்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதுல போயிட்டீங்கன்னா இங்க பில்ட் ஏபிகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல பில்ட் ஆப்னு கொடுங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆப்பை வந்து ஒரு பில்ட் ஃபைல் ஏபிகே ஃபைலாக வந்து பில்ட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்லேயே வந்து அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபைலை உங்கள் ஃபோனுக்கு டைரெக்டாக அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான அப்ரோச். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா இங்கே போயிட்டு லொகேட்டுன்னு கொடுங்க. ஸோ உங்களோட சிஸ்டமில் இது எங்கே இருக்கும்னா உங்களோட ஆப் ஃபோல்டரில் பில்ட், அதுக்குள்ளே அவுட்புட்ஸ், அதுக்குள்ளே ஆப், அதுக்குள்ளே டீபக். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்படி தான் நேம் போட்டு இருக்கும், ஆப் மைனஸ் டீபக். ஸோ இப்போ நம்மளோட ஆப் வந்து ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிச்சு. இதை நீங்கள் உங்களோட ஃபோனுக்கு எதர் ப்ளூடூத் இல்லை குயிக் ஷேர் அந்த மாதிரி எதனா ஒரு ஷேரிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஃபோனுக்கு டைரெக்டாக அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச். ஸோ இந்த டிப் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ அண்ட் ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் உங்களோட டவுட்ஸ் அப்புறம் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ until then signing off, your Genie. Bye students. Take care and stay healthy.